Hello programmers, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம் நீங்கள் thumbnail பார்த்த மாதிரி readline and open function தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை click Hello programmers, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஓப்பன் readline ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதோ ஃபைல் IO பேசிக்ஸில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பண்ணோம்ல அதே இதுதான் பண்ண போகிறேன். அதே ஃபைலில் தான் கோடிங் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம 2 ஃபைல் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நம்மளோட பைத்தான் ஃபைலு. நான் இன்னொரு ஃபைலை சேவ் பண்ணுறேன். நியூ கிளிக் பண்ணி ஏதோ மை நேம் இஸ் தருண். ஏன்னா இது டபுள் கோட்டில் சிங்கிள் கோட்டி இல்லாத எழுதுறானே, ஏதோ பைத்தான எழுதுலே அப்படின்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? I am a programmer. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? I know Python and I am learning HTML. Yes friends, நான் இப்போ தான் HTML கற்றுன்னு வரேன். இந்த பைத்தான் பேசிக்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னே HTML போட போகிறோம். எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அதெல்லாம் கஷ்டம். ஓகே, இந்த 3 லைன் போடும். சேவ் பண்ணிக்கிறேன் பைத்தான் டியூட்டோரியலுக்குள்ளே. என்ன ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன்னு பார்க்காதீங்க. வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபைல். டிஎக்ஸ்டின்னா டெக்ஸ்ட் ஃபைல். அது நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் எழுதிட்டு இது பண்ணிங்கன்னா டிஎக்ஸ்டியில் தான் வரும். இப்போ இதில் 3 லைன்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதுவோ சேம் ஃபைலில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன். இதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். என்னென்னா இந்த ஃபைலோட பேர் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இதை கொடுக்கணும். இந்த ஃபைலோட பேரை கொடுத்துட்டு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபைலுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு இந்த ஃபைலுன்ற வேரியபிள் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி வந்துட்டு இப்போ ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். இதுதான் ஓப்பன் ஃபங்க்ஷன். இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 ஆர்குமெண்ட் கேட்கும். அதில் ஒன்று அந்த நம்ம பச்சோல பேர் வந்துச்சு, அது கொடுக்கலாம், இல்லாட்டி போகலாம்.
இப்போ நான் ஃபைல் டாட் print ஃபைல் டாட் ரீட் இப்போ நம்ம ரன் பண்ணனா my name is Tarun. I am a programmer. I know Python and I am learn HTML. Learning மாத்திடுவோம். இப்போ நம்ம லேர்னிங் போட்டு ரன் பண்ணால் அப்படியே தான் வரும். இது ஏன்னா நம்ம இந்த ஃபைலை ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தனால தான் அது வந்துச்சு. இப்போ இத்தையும் சேவ் பண்ணிட்டோன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், ஐம் லேர்னிங் HTML. இப்போ நம்ம இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைலை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும், அப்போ என்ன அது இது RWXAB+T இதெல்லாம் என்னதுடான்னு கேட்பீங்க. நான் சொன்னல 2 ஆர்கியூன் கேட்கணும், அதில் ஒன்று தான் இந்த மோட்ஸ். இதெல்லாம் மோட்ஸு, இன்னொன்று மோட்ஸ் தான் கேட்கும். இப்போ நான் 6 கொடுக்குறேன். 6னா என்ன ரீடா? இப்போ ரன் பண்ணால் ஒன்றும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், வந்துட்டேன். என்னன்னா இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆரோ டியோ டிஃபால்ட் மோட்ஸு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஆர்டி கொடுக்குறேன் டிஃபால்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி வெறும் டீ போடக்கூடாது. வெறும் டீ போட்டால் எரர் வரும். வேல்யூ மஸ்ட் ஹேவ் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் கிரியேட். ஏன் வெறும் டீ போடக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு இல்லை பைனரி டிஜிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு பிறகு தான் இது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. வெறும் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் புரியாது அதுக்கு. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ஃபைல்லையும் ஒரு கர்சர்னு இருக்கும். இந்த ரீடோ நம்மள்கிட்ட ஆர்கியூமெண்ட் கேட்கும். என்ன ஆர்கியூமெண்ட்னா, எத்தனை இண்டெக்ஸு, எவ்வளோ கேரக்டர்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணோன்னு. இப்போ நான் 5 கொடுத்தேன். மைனா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒருவேளை 2 தடவை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா இதில் டாபிக் கர்சர்னு இருக்குது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லலாம் கர்சர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒருவேளை நான் இப்போ இங்கே 10ன்னு கொடுத்துட்டா, ஃபஸ்ட்டு மை நேம்ஸ் போட்டு அப்புறம் தருண் ஐ எம் ப்ரோக்ராமர் இதெல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னால இங்கே ஒரு எம்டி பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கணும். நீங்கள் ஸ்லாஷன் கோடு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது ரெண்டும் தனித்தனி. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 லெட்டர் வேர்டு இது பண்ண சொன்னேன்னா, இது யூஸு இருக்குது 10 லெட்டர் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே கர்சர் நிறுத்திடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து பண்ணாது. இந்த கர்சர் எங்கே நிறுத்துச்சோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கொடுக்காத இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் கர்சர் இங்கே இருக்கும். கர்சர் இங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் கர்சருக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. அதனால தான் பிரிண்ட் ஆகலை. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுலேயும் கர்சர்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. இந்த கர்சரை சேஞ்ச் கூட பண்ண முடியும். இது போக போக பார்க்கலாம். இப்போ நான் ரீட் லைனுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்னல ரீட் லைன் ஃபங்க்ஷன் பார்ப்போன்னு. இந்த ரீட் லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, இது லைனை மட்டும் ரீட் பண்ணும். இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம்.
மை நேம் ஸ்டார் லைனை மட்டும் இருப்பேன். ஏன்னா அது எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரே இல்லாத பிளாக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு சில டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடும். இதை நீங்கள் பேக் போட்டு கிளியர் பண்ண வந்துடும். இப்போ நார்மல் ஆயிடுச்சா? இப்போ ரீட் லைன்லேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்கும். என்னென்னா எத்தனை லைன். இப்போ நான் 5 போட்டேன்னா இதுவும் இண்டெக்ஸ் தானா தெரில. ஆனால் இந்த ரீட் லைன் வந்துட்டு நீங்கள் 3 ரீட் லைன் போட்டால் தான் எல்லாமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போட்டு பைனரி டிஜிட்ஸில் பார்க்கலாம். இப்போ ஆர்பின்னு போட்டுற பைனரி டிஜிட்டில் ரீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி மை நேம் இஸ் தருண் /n. பி மை நேம் இஸ் பி தருண் /n. பைனரி டிஜிட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கு. பின்ட்டு பைனரின்னு நினைக்கிறேன். மை நேம் இஸ் போட்டு ஏன்னா ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்டார்ட் 10 பிரிண்ட் பண்ணோம்ல, அது அப்புறம் நெக்ஸ்ட்டு பி போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு இந்த /n எதுக்குன்னா இது நம்ம நெக்ஸ்ட் லைன் வித்துக்கு /n தானே யூஸ் பண்ணுவோம். பைனரி டிஜிட்லேயும் /n தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் லைன் வித்துருக்கோம்ல. ஒருவேளை நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்னா /n வந்திருக்காது. இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் பி மை நேம் இஸ் பி தருண் ஐ ஆம் அ ப்ரோக்ராமரி. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் விடல. ஐ நோ ப்ரோக்ராமரி நோ பைத்தான் அண்ட் ஐ ஆம் லேர்னிங் HTML. கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குல்ல. இங்கே ஏன்டா பி வரல இந்த 3ஆவது லைன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஸ்டார்டிங்கு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப பிரிண்ட் பண்ணனால தான் பி வந்துச்சு. இது கண்டினியூஸ்னால பி வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இப்போ ப்ளஸ் போடலாமா? ப்ளஸ் போட்டு என்ன நடக்கும்னு எனக்கு காஃபு. இப்போ மஸ்ட் எக்ஸாக்ட்லி 1. ஒரு வேளை ஆர் ப்ளஸ் தான் போடணும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் இப்போ நம்ம குவிஸ் டைம். இந்த வீடியோவில் என்ன குவிஸ்னால், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். பண்ணி அந்த கோடை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டானு பார்க்குறேன். ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கான தீர்வை நான் சொல்ல மாட்டேன். இது உங்களுக்கான குவிஸ், நீங்களாக கெஸ் பண்ணணும். இது செம்ம ஈஸி. இதுக்கு சின்ன க்ளூனா நீங்கள் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். உங்கள் இஷ்டம். நீங்கள் ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்குனா மல்டி லைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய வியூஸ் வரும். பாய், தேங்க்யூ.